அடுத்து பாருங்கள் இவற்றை முயல்கன்னு சொல்லி பக்கம் 14வது பக்கத்தில் கொஞ்சம் சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 2.35 × 10ன்னு கொடுத்துட்டு அவங்க மதிப்பு எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தசம எண்ணில் இருக்கா, இதை பின்னமாக மாற்றோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால பின்னமாக மாற்றும் போது 235/100ன்னு எழுதுவோம் × 10. இப்போ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 235/10ன்னு வருதா. அப்போ இங்கே கீழே ஒரு 0 இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 23.5ன்னு வரும். அடுத்து பாருங்கள் 2.35 × 100. இது தசம எண்ணை பின்னமாக மாற்றும் போது 235/100ன்னு எழுதுவோம் × இந்த 100. இப்போ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 235ன்னு கிடைக்கும். இது இப்படின்னு செய்யலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டேரெக்டாக 235ன்னு எழுதிட்டு இந்த 2 0 சேர்த்துட்டு இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால அங்கிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 235ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 2.35 × 1000. இப்போ இதை பின்னமாக மாற்றோன்னா 235/100ன்னு எழுதுவோம் × இந்த 1000. அப்போங்கும்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம இதையும் பெருக்கணும்னா 2 3 5ன்னு போட்டுட்டு இந்த ஒரு 0 போடுவோம். அப்போ 2350ன்னு வரும். அடுத்து பாருங்கள் 0.6 × 10. இப்போ இதை வந்து பின்னமாக மாற்றும் போது 6/10ன்னு எழுதுவோம் × 10. இந்த 10 கேன்சல் ஆகி நமக்கு 6ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 7.63 × 10. இப்போ 763 இந்த 0 சேர்ப்போம். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 76.3ன்னு வரும். அடுத்து 7.63 × 100. இப்போ 763ன்னு எழுதிட்டு 2 0 சேர்ப்போம். இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 763ன்னு கிடைக்கும். அடுத்து 7.63 × 1000. இப்போது நம்ம 763ன்னு எழுதிடுவோம். 3 0 சேர்ப்போம். இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ 7630. அடுத்து 0.6 × 100. இப்போ 6 போட்டு இந்த 2 0 சேர்ப்போம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ மதிப்பு வந்து 60ன்னு வரும். அடுத்து பாருங்கள் 63.237 × 10. இப்போது இந்த இதை அப்படியே எழுதிடுவோம். 63 237 புள்ளி எடுத்துகிட்டு எழுதிட்டு இந்த 0 சேர்ப்போம். அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அங்கிட்டிருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ 632.37ன்னு வரும். அடுத்து 63.237 × 100 புள்ளி எடுத்துட்டு எழுதுவோம். அடுத்து இந்த 2 0 போடுவோம். இங்கிட்டிருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ இங்கிட்டிருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு மதிப்பு வந்து 6323.7ன்னு வரும். அடுத்து 63.237 × 1000. இப்போ நம்ம எழுதுறது வந்து புள்ளி எடுத்துகிட்டு எழுதிட்டு 3 0 சேர்ப்போம். அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இது கேன்சல் ஆகி நமக்கு 63,237ன்னு கிடைக்கும். அடுத்து 0.6 × 1000. 6 போட்டு 3 0 சேர்ப்போமா. அடுத்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு மதிப்பு 600ன்னு கிடைக்கும். அடுத்து 15வது பக்கத்தில் உள்ள இவற்றை முயல்க. 9.13 × 10. இப்போது புள்ளி எடுத்துட்டு எழுதிட்டு இந்த 0 சேர்ப்போம். அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 91.3ன்னு வரும். அடுத்து 9.13 × 100 913ன்னு எழுதிடுவோம். 2 0 சேர்ப்போம். அடுத்து இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அங்கேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 913ன்னு கிடைக்கும். அடுத்து 9.13 × 1000 புள்ளி எடுத்துட்டு நம்பரை எழுதுவோம். அடுத்து 3 0 சேர்ப்போம். அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும்போது இங்கிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு 9130ன்னு கிடைக்கும். அடுத்து 16வது பக்கத்தில் உள்ள இவற்றை முயல்க பாருங்க. 11.6 × 0.1 1ஆல் பெருக்கும்போது நம்ம இதை அப்படியே எழுதுவோம் 116ன்னு. அடுத்து புள்ளியை கணக்கு பண்ணும்போது இங்கே 1 இங்கே 1, அப்போ 2 ஸ்தானம் 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1.16ன்னு வரும். அடுத்து 11.6 × 0.01. இப்போ நம்ம
1ஆல் பெருக்கும்போது இதை புள்ளி எடுத்துட்டு 116ன்னு எழுதுவோம். அடுத்து புள்ளி வைக்கும்போது இங்கிட்டு 2 ஸ்தானம் இங்கிட்டு 1 ஸ்தானம், அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. இப்போ 0.116. அடுத்து பாருங்கள் 11.6 இன்ட்டு 0.001. இப்போ அந்த நம்பரை எழுதிடுவோம். இங்கே 1 2 3 இங்கிட்டு 1, மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும். 1 2 3, இன்னொரு ஸ்தானம் இதுக்கு 0 சேர்ப்போம், அடுத்து புள்ளி வச்சு 0 சேர்ப்போம். இப்போ மதிப்பு வந்து 0.0116. சம்மெல்லாம் புரிஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.